கிறிஸ்துவுக்கு அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாய் ஒரு நாளை கூட்டி கொண்டு வராங்க. அதனால் ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இந்த ஜெபம் யார் பண்ணாங்க, யாருக்காக ஆண்டவர் அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் சொன்ன வசனத்தின் டைட்டில்லே இருக்குது. தானியேல் என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட சில காரியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, வேண்டும் பொழுது என்ன செஞ்சாங்க, உடனே ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதே, நீ வேண்டிக் கொள்ளும் போது என்னது, எனக்கு கட்டளை பெறப்பட்டது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி காபிரியேல் சொல்லுவாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறாரு, உங்களை என்னையும் அவ்வளவாக நேசிக்கிறார். நீங்களும் நானும் எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்போம், ஒரே டைமில் எப்படி யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம நண்பர் நம்மளை ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கணும், அல்லது நமக்கு பிடிக்கிற நம்ம டேஸ்ட்டு சரிங்களா, அவங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இவங்க கூட நம்ம நண்பராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய க்ரைட்டீரியா வச்சுருப்போம். சிலர் சொல்லுவாங்க, இல்லை நல்லா படிக்கிறவங்க, இல்லை நல்ல கடவுள் பக்தி இருக்கிறவங்க, நல்ல ஊழியம் செய்கிறவங்க, அவங்க கூட நண்பராக இருந்தால் நமக்கும் அதோடு கொஞ்சம் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நல்லா பாடுறவங்க நம்ம நண்பர்கள் அப்படி தான் தேர்ந்தெடுப்போங்க, அப்படி தானே. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாரையுமே என்ன செய்கிறாரு, அதிகமாக நேசிக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேர் என்ன செய்வார், ரொம்ப உரிமையோடு அவங்கள அழைப்பார். ஆபிரகாமை கூப்பிடுவார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வா அப்படிம்பாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ட்டு சொல்லுவார். தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லுவார். யோவான், நிறைய பேர் அப்படி ஒவ்வொருத்தராக நம்ம ஒரு லிஸ்ட்டில் வைக்கலாம். ஏன்னு சொன்னால், அவங்களெல்லாம் பிடிப்பதற்கான ஒரு காரணம் என்ன. இப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சில நண்பர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. சரி, இவங்க கூட இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அவரும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காரு. ஏன் அவங்கள அதிகமாக நேசிக்கிறாரு. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவர் ஊழியத்தின் நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில பேருங்களை ரொம்ப உரிமையாக ஒரு நண்பனை போல அல்லது ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதில் நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுவார். அதே போல் ஆண்டவர் யாரை சொல்லுவாங்கன்னா, தாவீதை சொல்லுவாங்க, இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்க சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படி அவங்கள சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்க ஆண்டவர் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் எப்பெல்லாம் அவங்கள அழைக்கிறாரோ அப்போல்லாம் என்ன செஞ்சாங்க, இம்மீடியட் ஒபீடியன்ஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அவங்கள நேசித்தாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஈவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களை என்ன செய்வேன், அதிகமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். கீழ்ப்படிந்தால் நம்மளுக்கும் என்ன செய்வார் ஆண்டவர், அநேக ஆசீர்வாதங்களை தர காத்திருக்காரு. அப்படி என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. நிறைய ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 Naளாகமம் 16:9 ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், தம்மை யார் உத்தம இருதயத்தோட அவரை வேண்டிக் கொள்கிறாங்களோ இல்லை அவருடைய வல்லமை என்ன செய்வார், அவங்களுக்கு விளங்க பண்ணுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட உத்தம இருதயம்னா என்னன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள்னு அவருக்கு தெரியும். அதை நம்ம அறிக்கையிட்டு அவர்கிட்ட நம்ம கிட்டி சேருவோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வல்லமை நம்ம மூலமாக விளங்க அவர் கிருபை செய்வார். அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு என்ன நடக்குது, எப்படி போகணும், எப்படி என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படிலாம் நம்ம கவலைப்படுவோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒன்று தான், அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்வாரா, நமக்கு போக வேண்டிய வழி என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி நம்ம வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், உண்மையில் உன் கண்ணை வைத்து என்ன செய்வேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா.
அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. அவர் சொல்றதுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வல்லமை நமக்கு விளங்க பண்ணுவார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. யாரெல்லாம் அவரை உத்தம இருதயத்தோடு நோக்கி கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய வல்லமை அவர் விளங்க பண்ணுவார். 2வது காரியமாக பார்த்தேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், நமக்கு போதிப்பார். போதித்து மாத்திரம் இல்லை, நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அதற்கான ஆலோசனை அவர் நமக்கு தருவார். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆலோசனை கொடுத்தாங்க, தாவீதின் வாழ்க்கையில் ஆலோசனைகளை கொடுத்தாங்க. அவங்க போக வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அவங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்ததுனால, ஆண்டவருக்கு அவங்க செவி சாய்த்ததுனால அவங்க பெற்ற ஆசீர்வாதங்கள். அது மாத்திரம் அவர் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா பாரத்தையும் ஏமால வச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லுவார். யாருக்கு? அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? பாரத்தெல்லாம் என்ன செஞ்சுங்க, ஏமல வச்சிருங்க. ஏன்னு சொன்னா அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாட விட்டார். நம்ம எந்த கஷ்டத்துலையும் நம்ம விட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது என்ன செய்யணும்னா, இன்னொருதுன்னா அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருப்பார். நாம் அவருக்கு செவி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தாவீது பக்தர் சொல்வாரு, அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்ய, அவர் நம்ம பக்கத்தில் வலது பாரசத்தில் இருக்கிறதுனால நம்ம அசைக்கப்பட எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எது வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஏன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பாரத்தில் என்ன செஞ்சிரு, என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தானே? உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், பயப்படாதீங்க, நீங்கள் போகிற வழி எப்படி இருக்குதுன்னு தெரியும், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை என்ன செய்வேன், நல்வழி நடத்துவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாத என்ன சொல்கிறாருன்னா, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அடுத்த ஆசீர்வாதம், அந்த வலது கரம், ஆண்டுடைய வலது கரம் நம்மை தாங்கும், ஆலோசனை சொல்லும், பாதுகாக்கும், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும், நம்முடைய பாரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்குருவாங்க. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், இயேசு நம்ம நண்பராக வச்சுக்கிறணும். அவர் நம் நண்பராக இருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அவர் நமக்கு எப்படி நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் நம்ம செய்கிறோமோ அதே போல் அவர் என்ன செய்வார், நமக்கு செய்ய காத்திருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு செய்தாரோ, எப்படி ஈசாக்கு செய்தாரோ, யாக்கோவுக்கு செய்தாரோ, அதே போல் தாவீதுக்கு செய்தாரோ, அல்லது சீஷர்கள் எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் அவர் விளக்கி சொன்னாங்களோ, வல்லமை கொடுத்தாங்க, ஊழியம் செய்ய கொடுத்தாங்க, எவ்வளோ காரியங்கள். அதனால தான் இங்கே தானியேல் ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எனக்கு பிரியமானவன். இன்றைக்கி அந்த வார்த்தை உங்களே என்னைய பார்த்து சொல்லணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தானியேலை போல என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நம்ம பின்பற்றி நடப்போம்னு சொன்னால், நாம் ஜெபிக்கும் பொழுது அல்ல, நம்ம வேண்டும் பொழுது, நம்ம வேண்டிட்டு இருக்கும் பொழுதே, வேண்டின பிறகு இல்லை, அடுத்த நாள் இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை, வேண்டும் பொழுது என்ன செய்கிறது, தூதலுக்கு கட்டளையிடுவார். அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்தை, அந்த நட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புங்களா? இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவர் கூட ஆரம்பிக்கலாம். எப்படி தானியெல்லாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தாங்களோ, என்ன காரியம் வந்தாலும் பயப்படலாம. ஏன்னு சொன்னால் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, சிங்க கெபிகளிலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் சிங்கத்தையே படைச்சவங்க, அவங்க என்ன செய்வாங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட வல்லவராக இருக்காங்க. தூதர்களை நான் கேட்கும் முன்வது அனுப்புவதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்ம வணங்குறோம். நாமளும் அப்படி முழு இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவோன்னு சொன்னால் ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு தர காத்திருக்கார். இந்த ஆசீர்வாதம் நீங்கள் பெற ஆசையாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவரை உங்கள் நண்பராக மாற்றிக்கொள்ளுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, சாமி, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக கொடாக்குடி சூத்திரன் துதி ஏற்றுக்கொள்கிறோம். ராஜா, நீர் செய்த அளவில்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை நம்முடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, எங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் எங்களை நீங்களாக்கி நீர் ரட்சித்திருக்கிறீர் சாமி. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்களாம் உண்மையை தங்களுடைய சொந்த நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நீர் சொன்ன மாதிரி காரியங்களை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு பலத்தையும் ஆவியான ஒத்தாசையும் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த வழியிலும் கூட விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தானியேலை போல ஆண்டவரே,
உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோவை போல, தாவீதை போல ஆண்டவரே அதிகமாய் பற்றிக்கொள்ள, எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அதிகமாய் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. அது மாத்திரம் சாத்தான் எங்களை சுற்றிலும் திரிகிறான், யாரையெல்லாம் விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்த காலகட்டத்தில் நாங்கள் அவனுடைய வலைக்குள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நீரை எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.